FDFS Stocks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூலி படத்தோட சர்டிபிகேட்டான ஏ சர்டிபிகேட் UA சர்டிபிகேட்டா மாறப்போகுது. அது தொடர்பான அப்டேட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல மிக மிக பிரம்மாண்டமான ஒரு படமா உருவானதுதான் கூலி திரைப்படம். இந்த படத்துல இந்தியாவின் முன்னணி நடிகர்கள் எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. படம் ஆல்மோஸ்ட் 400 கோடியை தாண்டி வசூல் சாதனை படைச்சிட்டு இருக்கு. கூலி திரைப்படம் பல சாதனைகளை படைச்சிருந்தாலும் கூட 400 கோடி ரூபாய்க்கு தாண்டும் போது கூலி படத்தோடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைய தொடங்கிருச்சு அப்படிங்கிறத படக்குழு நன்கு உணர்ந்திருக்காங்க. கூலி திரைப்படம் வெளியானதிலிருந்தே பல சாதனைகளை படைச்சிட்டு இருக்கு. அந்த வகையில படக்குழு அண்மையில வெளியிட்ட தகவலின்படி 400 கோடியை தாண்டிருச்சு வருமானம் அப்படிங்கறத அபிஷியலா டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ், குழந்தைகள் இவங்க எல்லாம் படத்துக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. தியேட்டர் வாசல்களிலேயே ஏ அப்படின்னு போட்டு ஒரு பெரிய ரவுண்ட் போட்டு அதை காட்சிப்படுத்திருக்காங்க. இதனால தினம்தோறும் தியேட்டர்கள்ல சண்டைகள் அப்படிங்கிறது தொடர்ந்த கதையா இருக்கு. ஓகே, படம் இப்போ ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் கூட மிச்சம் இருக்கிற அந்த ஆடியன்ஸையும் நம்ம தியேட்டர்ல வர வச்சு படம் பார்த்துடணும் அப்படிங்கறத ரொம்ப லேட்டா உணர்ந்த சன் பிக்சர்ஸ் இப்போ நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. நீதிமன்றத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, கூலி திரைப்படத்துல ஏ சர்டிபிகேட் கொடுக்கிற அளவுக்கு வன்முறையான காட்சிகள் எதுவும் இல்லை அப்படின்னும், இதற்கு முன்னாடி தமிழ்ல வெளியான சில படங்கள், அதாவது KGF, இதே சன் பிக்சர்ஸ் தயாரித்த பீஸ்ட் போன்ற திரைப்படங்களுக்கு ஏ சான்றிதழ் கொடுத்தாங்க. அதுல இருக்கிற காட்சிகளை விட கூலியில மோசமான காட்சிகள் எதுவுமே இல்ல, இருந்தாலும் எங்க படத்துக்கு ஏங்க ஏ சர்டிபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னு ரொம்பவே ஒரு வருத்தத்தோட ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. அந்த மனு இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணைக்கு எடுத்துக்கிட்ட நீதிபதி இந்த படத்துக்கு ஏன் ஏ சான்றிதழ் கொடுத்தீங்க, இந்த படத்துல என்ன மாதிரியான காட்சிகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கேட்டு சென்சார் போர்டுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது குறித்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான விரிவான அறிக்கையும் நாங்க சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த வழக்கை 25ஆம் தேதி, ஆகஸ்ட் 25ஆம் தேதி இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி இந்த மேட்டரை தற்காலிகமா ஆஃப் பண்ணிருக்காங்க நீதிபதிகள். சோ 25ஆம் தேதி சென்சார் போர்டு அவங்களுடைய அறிக்கையில என்னென்னலாம் குறிப்பிட்டு காட்ட போறாங்க, அந்த காட்சிகளை நீக்குவதற்கு படக்குழு ஒத்துக்கணும். அப்படி ஒருவேளை அது நடக்கும் பட்சத்துல 25ஆம் தேதிக்கு பிறகு மறு தணிக்கை, அதாவது ரீசென்சார்னு சொல்லுவாங்க, ஒரு படத்தை திரும்பவும் ரீசென்சார் பண்ணுவாங்க. படத்தை போட்டு பார்த்து அவங்க குறிப்பிட்ட அந்த காட்சிகள் எல்லாம் நீக்கினது பிறகு, அப்படி அந்த படம் பார்வையாளர்களை டிஸ்டர்ப் பண்ணாத காட்சிகள் இருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பா UA சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இந்த முயற்சியை சன் பிக்சர்ஸ் ரொம்பவே ஒரு கால தாமதமா தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படம் வெளியான முதல் 4 நாட்கள் ரஜினி ரசிகர்களால கொண்டாடப்பட்டுச்சு. அதன் பிறகு தியேட்டர்ல தொடர்ந்து விதிக்கப்படும் தடை அப்படிங்கிறதுனால படக்குழு சற்றே யோசிச்சு இந்த முடிவை எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அதன் காரணமா தான் அவங்க போய் ஹைகோர்ட் கதவை தட்டியிருக்காங்க. பட தயாரிப்பு குழு ஏற்கனவே அவங்க சொன்னதுபடி இந்த படம் 1000 கோடி ரூபாய் வசூல் சாதனை செய்து ஒரு பெரிய மைல்கல்லா இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அந்த மைல்கல்ல எட்டுவதற்கு ரொம்பவே ஒரு தடையா இருக்கிறது இந்த ஏ சான்றிதழ். அதனால படக்குழு தங்களுடைய கொள்கையிலிருந்து படி இறங்கி சென்னை உயர்நீதிமன்றத்தோட படி ஏறி இருக்காங்க. சோ இதனால அவங்க நினைச்ச அந்த 1000 கோடி ரூபாயை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரும். அதாவது எதனால சன் பிக்சர்ஸ் இவ்வளவு காலதாமதமா இந்த முடிவை எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சிங்கப்பூர்ல உங்க எல்லாருக்குமே தெரியும், மலேசியா சிங்கப்பூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி, அதாவது ஏசியன் கண்ட்ரீஸ்லயே தமிழர்கள் அதிகமா வசிக்கக்கூடிய பகுதினா அது சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்ல தான். ஆனா இந்த சிறிய நாடுகள்ல விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கடுமையான கட்டுப்பாடா தான் இருக்கும். அதன்படி படம் வெளியானதிலிருந்தே இந்த படத்துக்கு கண்டிப்பா பேரண்ட்ஸ் இல்லாம அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி, அதாவது NC-16 அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நோ சில்ட்ரன் பிலோ 16 அப்படிங்கிறது தான் அதற்கான பொருள். இந்த லா படி 16 வயசுக்கு கீழே உள்ளவங்க கண்டிப்பா இந்த திரையரங்குல போய் இந்த படத்தை பார்க்க கூடாது அப்படிங்கிறத
ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல சிங்கப்பூருடைய கலெக்ஷன் அப்படிங்கிறது ஹெவியா அடி வாங்கினோன்னு படக்குழு என்ன பண்றாங்க, படத்துல சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய அந்த 4 நிமிட காட்சியை நீக்கிட்டா PG-13 அதாவது பேரண்ட்ஸ் ஸ்ட்ராங்லி கண்டம் அப்படின்ற ஒரு தணிக்கையின்படி நீங்க இந்த குழந்தைகளை பெற்றோருடைய அனுமதியோட நீங்க அழைச்சிட்டு போலாம் அப்படின்றதுதான் இந்த ரூலோட சாராம்சம். இப்படி அந்த 4 நிமிடங்களை நீக்கியதுனால PG-13 சான்றிதழ் கிடைச்சதுனால மக்கள் தியேட்டர்களுக்கு வர்றது அதிகமா இருக்கிறத உணர்ந்த சன் பிக்சர்ஸ் நிறுவனம் நாம ஏன் அதே 4 நிமிட காட்சிகளை இங்க நீக்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணலாம், நம்மளுடைய சாதனையை நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு உணர்ந்திருக்காங்க. சன் பிக்சர்ஸ் உடைய மிகப்பெரிய கவலை என்ன அப்படின்னாக்க, ஜெயிலர் படம் 600 கோடி ரூபாய் வசூல் சாதனை படைச்சிருந்தது. இப்போ 600 கோடி ரூபாயை எட்டுவதற்கே வேகம் கம்மியானதுனால ஜெயிலர் சாதனைய தொட முடியுமா அப்படின்ற அளவுக்கு இப்போ படக்குழுவிற்கு ஒரு பெரிய பயம் வந்திருக்கான். இதனுடைய வெளிப்பாடாதான் படக்குழு தற்போது சிங்கப்பூர்ல நடந்த சம்பவத்தை வச்சு நம்ம ஊர்லயும் மறு தணிக்கை அதாவது ரீசென்சார் பண்ணி படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடணும்பா அப்படின்னு பிடிவாதமா இருக்காங்களாம். சோ இந்தியாலையும் மறு தணிக்கை செய்து படம் வெளியாகும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. சோ மக்களே கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுல குழந்தைகள் மோனிகா பாடலா இருக்கட்டும், பவர் ஹவுஸ் பாடலா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தியேட்டருக்கு போகணும்னு உங்களை ரொம்ப நச்சரிச்சுட்டு இருப்பாங்க. உங்க எல்லாருக்கும் விரைவில் நல்ல செய்தி வரும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. படக்குழுவும் அதை இறங்கி போகணும் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. சோ ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு பிறகு அந்த நல்ல செய்தி வரும். நீங்களும் குழந்தைகளோட இந்த படத்தை போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இருந்தாலும் வன்முறை காட்சிகளை குழந்தைகளுக்கு காண்பிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். அத நீங்க பேரண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணணும், படத்துக்கு கூட்டிட்டு போலாமா வேண்டாமா அப்படிங்கிறத. சோ மக்களே, கூலி படத்தோட ஒரு புது அப்டேட் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்.